ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி, ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி, ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி, ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி, ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி, ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இன்று கூட்டப்பட்ட கூட்டத்தின் நோக்கமே, ஆசான் பதஞ்சலி முனிவர் அவர்கள் எனக்கு சமாதி கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அதை அன்பர்கள் கேட்டதும் அன்பர்களிடம் சொன்னேன். நீங்கள் எல்லாம் விரும்பி கேட்டால் சமாதி ஆவதை தடுத்து விடுவார்கள் ஞானிகள்னு சொன்னோம். அன்பர்களும் காலை மாலை கேட்டார்கள். ஆசான் எங்களோடு இருக்க வேண்டும் என்றும் எங்களுக்கு இருந்து நல்வழி காட்ட வேண்டும் என்றும் ஆசான் பதஞ்சலி முனிவரையும் ஞானிகளை வணங்கி கேட்டதனால் பதஞ்சலி முனிவர் என்ன செய்தார், அந்த சமாதி வாழ்வை, சமாதி என்பது நிரந்தரம், அது அமைதியான வாழ்வு, அது சமாதியை மாற்றி வைத்து விட்டார்கள், காலத்தை நீடித்து விட்டார்கள். அப்போது நான் மீண்டும் தொண்டு செய்ததுக்கு வாய்ப்பு தந்துள்ளார்கள்.